ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு ஒரு குட்டி விளாக் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீக் ஃப்ரைடே அக்டோபர் 3 இங்க நேஷனல் ஹாலிடே. கரெக்ட்டா அக்டோபர் 3 ஃப்ரைடே வந்தனால ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாளும் சேர்த்து பிரிட்ஜ் ஹாலிடே மாரி ஆயிடுச்சு. நம்ம இந்தியன்ஸ் ஒருத்தங்க நாங்க இருக்கிற சிட்டில வந்து கரெக்ட்டா ஃப்ரைடே வந்து ஒரு சாட் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 11 to 9 ஷாப் ஓப்பனிங். சரி வந்து போலாம், நேரத்திலேயே போலான்னு பார்த்தோம். பட் நாங்க எந்திரிச்சு, சாப்பிட்டு, ரெடி ஆகறக்கு வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஈவினிங்கா போய்க்கலான்ட்டு ஒரு 4:35 போல வீட்லேருந்து கிளம்புனோம். கரெக்டா நாங்க போகும்போது வந்து நெறைய ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங் நெறைய கூட்டம் வந்திருக்கும் போல. நாங்க போகும்போது ஒரு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். இப்போதைக்கு வந்து கிச்சன் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நம்ம ஏன் 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும்ல. சரி நம்ம வந்து சிட்டி சென்டருக்குள்ள போயிட்டு அப்படியே சும்மா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். போற வழியிலே பார்த்தீங்கன்னா, இந்த கேக் ஷாப் வந்து கண்ல பட்டுச்சு. வெளிய இருந்து பார்க்கறக்கு அவ்ளோ அட்ராக்டிவா இருந்தது. கேக்கும் நெறையா இருக்கிற மாரி இருந்தது. சரி உள்ள போய் பார்க்கலாம், நம்ம கேக் சாப்பிடலான்ட்டு உள்ள போனோம். பட் உண்மையாவே சொல்றேன், இவ்ளோ நாள் நான் ஏன் இந்த கடைய பார்க்கல அப்படின்னு இருந்தது. நம்ம ஊர்ல சாப்பிடுற மாரியே ரெட் வெல்வெட் கேக்கு, அதுக்கப்புறம் பிஸ்தாச்சியோ கேக்கு எல்லாமே ரொம்ப சூப்பர்பா இருந்ததுங்க. இது வந்து ஜெர்மன் பேஸ்ட்ரி ஷாப் கிடையாது. சிரியன் கேக் ஷாப். ஜெர்மன் பேஸ்ட்ரி ஷாப் போனோம்னா, அங்க இருக்கிற கேக்ல க்ரீம் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற மாரி இருக்கும். கேக்கோட ஸ்பாஞ்ச் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல சாப்பிட சாப்பிட தெகட்ட ஆரம்பிச்சுடும். பட் இங்க வந்து நம்ம ஊர்ல சாப்பிடுற மாரி ஸ்பாஞ்ச் ஜாஸ்தியாவும், க்ரீம் கம்மியாவும் ரொம்ப சூப்பர்பா இருந்தது. தெகட்டவும் இல்ல. அதுக்கப்புறம் ஆதிக்குட்டி வந்து இந்த பக்லாவா வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. இது டர்க்கியோட ஃபேமஸ் ஸ்வீட்டுங்க. இங்க நெறைய டர்க்கி ஷாப்ஸும் இருக்கு. அது வந்து ஒரு 100 கிராம்ஸ் மிக்ஸ் மேட்ச் பண்ணியும் நெறைய வெரைட்டீஸ் இருக்கும். நம்ம மிக்ஸ் மேட்ச் பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு 100 கிராம்ஸ் 4 யூரோஸ்ன்னு நெனைக்கிறேன். அது கொஞ்சம் வாங்கியிருந்தோம். கரெக்ட்டா ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க. யான் பெற்ற இன்பம் உங்களுக்கும் சேரட்டுன்ட்டு, அவங்களையும் இந்த கேக் ஷாப் கூட்டிட்டு போய் கேக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து அந்த சாட் ஷாப்க்கே போனோம். அன்னைக்கு ஃப்ரைடே நைட் வேற எல்லாத்துக்கும் லீவு. உள்ள பார்த்தீங்கன்னா டிஜே, பாட்டு, டான்ஸுன்ட்டு சூப்பர்பா இருந்தது. குழந்தைங்களும் நல்லா பாட்டுக்கு என்ஜாய் பண்ணி நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. வெளிய இருந்து பார்க்கறக்கு இது ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் மாரி தான் இருந்தது இதுக்கு முன்னாடி. பட் இப்ப உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரியுது, நம்ம ஊர்லலாம் மால்ல ஃபுட் கோர்ட் இருக்கும் பார்த்தீங்களா? அங்க நெறைய ஷாப்ஸ் இருக்கும்ல, அது மாரி தான் இங்க. உள்ள வந்து நெறைய கடைங்க இருந்தது. நம்மளுக்கும் நெறைய ஃபுட்ஸ் ட்ரை பண்ண ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியன்ஸ் அவங்க கடையில பார்த்தீங்கன்னா, இந்த மேங்கோ லஸ்ஸி, வடா பாவ் அவரு வாங்குனாரு ஹஸ்பண்ட். நான் வந்து இந்த சமோசா சாட் வாங்குனேன். சமோசா சாட் வந்து நல்லா ஸ்பைசியா நம்ம ஊர்ல சாப்பிடுற மாரியே இருந்ததுங்க. காரம் எல்லாமே. ஆதிக்குட்டி வந்து இந்த 2மே சாப்பிடல. அவ வந்து மேங்கோ லஸ்ஸி மட்டும் போதும்ன்னு சொல்லிட்டு அவ அத குடிச்சிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் சரி நெறைய கடை இருக்குல்ல, சரி ஜெர்மன் ஃபுட் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த லியா அப்படிங்கிற ஷாப்புக்கு தான் போனோம். போனோனே ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் ஆனது பார்த்தீங்கன்னா, இந்த பிரெட்டுக்கு மேல ஒரு ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னா சாஃப்ட் சீஸும், பட்டரும் சேர்த்தி அது கூட நெறைய ஹெர்ப்ஸ். ஒண்ணு வந்து ஸ்பைசி, இன்னொன்னு வந்து ஸ்வீட்டா இருந்தது. அது ஒரு 2 வாங்குனோம். அது வந்து டேஸ்ட் வைஸ் உண்மையாவே சூப்பர்பா இருந்ததுங்க. அந்த ஸ்ப்ரெட் மேல இருக்கிற ஸ்ப்ரெட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தனியா லூஸ்லயும் வாங்கிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸும் இருந்தது. இது எல்லாமே வேகன். வெஜிடேரியன்னா அதில எக்கும் சேர்த்திருப்பாங்க. வேகன்னா மீட் அண்ட் எக் எதுவுமே இருக்காது. வேகனா இருந்தனால என் ஹஸ்பண்டுக்கு அங்க ட்ரை பண்றக்கு நெறைய ஆப்ஷன் இருந்தது அன்னைக்கு. இதெல்லாம் சாப்பிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பீஸா ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. இப்ப நான் காட்டுற அந்த டொமேட்டோ வித் மொசரெல்லா வாங்குங்க அப்படின்னு நான் சொன்னேன். பட் என் பொண்ணும், என் ஹஸ்பண்டும் சேர்ந்துட்டு, இல்ல இல்ல நாங்க ஆலிவ் போட்டது தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஏதோ இட்டாலியோட ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. அத தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அத வாங்குனாங்க. அவங்க கட் பண்ணும்போதே கொஞ்சம் ஹார்டா இருந்த மாரி தான் இருந்தது. இங்க வந்து நம்ம ஃபுல் பீஸா வாங்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஸ்ட்ரோக்காவும் வாங்கிக்கலாம். ஸ்ட்ரோக்னா சிங்கிள் பீஸாவும் வாங்கிக்கலாம். ஏற்கனவே நெறைய ஃபுட் சாப்பிட்டாச்சு. இது நெறையா வாங்குனா நம்மனால சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் பீஸ் மட்டும் தான் வாங்குனோம். அந்த பீஸ் மேல கொஞ்சம் இல்ல, நெறையாவே ஆலிவ் ஆயில் ஊத்தி, அந்த அவன்ல ஒரு 5 மினிட்ஸ் ஹீட் பண்ணி நம்மளுக்கு குடுப்பாங்க. அப்பதான் அந்த பிரெட் வந்து கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கிற மாரி இருக்கும் சாப்பிடுறதுக்கு.
சாப்பிட டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தது. பட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹார்டா இருந்த மாரி இருந்தது. நான் அப்பவே சொன்னேன்ல, இந்த டொமேட்டோ வித் மொசரெல்லா வாங்கியிருந்தா கூட கொஞ்சம் சாஃப்ட்டா இருந்திருக்கும்ல அப்படின்னு நான் சொன்னேன். கட் பண்ண தான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் வாங்கிட்டோமே அப்படிங்கிறக்காக 2 பேரும் வந்து நல்லாருக்கு, நல்லாருக்குன்னு சொல்ட்டு 2 பேரும் சாப்பிட்டு வந்தாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நெறையா ஃபுட்டு ட்ரை பண்ண ஒரு ஃபீல் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தாங்க. நல்ல ஒரு ஃபன் டேவா போச்சு அன்னைக்கு. இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.